தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட்ல சிவிக்ஸ்ல யூனிட் 1 இந்திய அரசியல் அமைப்பு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். இது லைன் பை லைன் தயாரிக்கப்பட்ட வீடியோ. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, அதாவது புக்கை திருப்பி பார்க்கவே எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. வீடியோ ஸ்கிப் நம்ம முழுமையா பாருங்க. வாங்க இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். நம்பர் 1, ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை கொண்டு அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் எது? ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு, ஆப்ஷன் பி அரசு திட்டம், ஆப்ஷன் சி அரசு நிர்வாகம், ஆப்ஷன் டி அடிப்படை உரிமை. சரியான விடை ஆப்ஷன் ஏ அரசியல் அமைப்பு. கொஸ்டின் நம்பர் 2, நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை தெரிவிப்பது எது? ஆப்ஷன் ஏ பேச்சுரிமை, ஆப்ஷன் பி எழுத்து உரிமை, ஆப்ஷன் சி அரசியல் அமைப்பு, ஆப்ஷன் டி குடியுரிமை. சரியான விடை ஆப்ஷன் சி அரசியல் அமைப்பு. கொஸ்டின் நம்பர் 3, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போது? ஆப்ஷன் ஏ 1945, ஆப்ஷன் பி 1946, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1948. சரியான விடை ஆப்ஷன் பி 1946. கொஸ்டின் நம்பர் 4, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 387, ஆப்ஷன் பி 389, ஆப்ஷன் சி 391, ஆப்ஷன் டி 393. சரியான விடை ஆப்ஷன் பி 389. கொஸ்டின் நம்பர் 5, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 290, ஆப்ஷன் பி 291, ஆப்ஷன் சி 292, ஆப்ஷன் டி 293. சரியான விடை ஆப்ஷன் சி 292. 6, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி பிரேசில், ஆப்ஷன் டி ஜப்பான். சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா. கொஸ்டின் நம்பர் 7, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 91, ஆப்ஷன் பி 92, ஆப்ஷன் சி 93, ஆப்ஷன் டி 94. சரியான விடை ஆப்ஷன் சி 93. கொஸ்டின் நம்பர் 8, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பலுச்சிஸ்தானின் சார்பில் எத்தனை பேர் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. சரியான விடை ஆப்ஷன் சி 3. கொஸ்டின் நம்பர் 9, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை பேர் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. சரியான விடை ஆப்ஷன் டி 4. கொஸ்டின் நம்பர் 10, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1945 டிசம்பர் 10, ஆப்ஷன் பி 1946 டிசம்பர் 9, ஆப்ஷன் சி 1947 டிசம்பர் 8, ஆப்ஷன் டி 1948 டிசம்பர் 7. சரியான விடை ஆப்ஷன் பி 1946 டிசம்பர் 9. நம்பர் 11, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 165 நாட்கள், ஆப்ஷன் பி 166 நாட்கள், ஆப்ஷன் சி 167 நாட்கள், ஆப்ஷன் டி 168 நாட்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 166 நாட்கள். இதுல அரசியல் நிர்ணய சபை முதல்ல எப்ப கூடுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிசம்பர் 9, 1946. இறுதியா நவம்பர் 26, 1949 அன்னைக்கு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த காலகட்டத்துல அரசியல் நிர்ணய சபை 11 அமர்வுகளாக கூடுது. மொத்தமா 166 நாட்கள் அமர்ந்து இந்த விவாதங்கள் நடைபெற்றன. கொஸ்டின் நம்பர் 12, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ 2470, ஆப்ஷன் பி 2471,
ஆப்ஷன் சி 2472, ஆப்ஷன் டி 2473. சரியான விடை ஆப்ஷன் டி 2473. இதுல அரசியலமைப்பின் வரைவின் மீது முன்மொழியப்பட்ட திருத்தங்கள், அதாவது ப்ரொபோஸ் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 7635. ஆனா அரசியல் நிர்ணய சபையில முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட திருத்தங்கள் மூவ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2473. நம்பர் 13, இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர். கொஸ்டின் நம்பர் 14, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பாகங்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 22, ஆப்ஷன் டி 23. சரியான விடை ஆப்ஷன் சி 22. கொஸ்டின் நம்பர் 15, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை சட்டப்பிரிவுகளை கொண்டது? ஆப்ஷன் ஏ 390, ஆப்ஷன் பி 395, ஆப்ஷன் சி 400, ஆப்ஷன் டி 405. சரியான விடை ஆப்ஷன் பி 395. கொஸ்டின் நம்பர் 16, இந்திய அரசியலமைப்பு எத்தனை அட்டவணைகளை கொண்டது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. சரியான விடை ஆப்ஷன் டி 8. கொஸ்டின் நம்பர் 17, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1947 ஆகஸ்ட் 26, ஆப்ஷன் பி 1948 டிசம்பர் 26, ஆப்ஷன் சி 1949 நவம்பர் 26, ஆப்ஷன் டி 1950 ஜனவரி 26. சரியான விடை ஆப்ஷன் சி 1949 நவம்பர் 26. நம்பர் 18, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 26, ஆப்ஷன் பி 1950 பிப்ரவரி 26, ஆப்ஷன் சி 1951 ஜனவரி 26, ஆப்ஷன் டி 1952 ஜனவரி 26. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 26. நம்பர் 19, இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்ட பிரிவுகள் எவை? ஆப்ஷன் ஏ 5 - 11 வரை, ஆப்ஷன் பி 12 - 18 வரை, ஆப்ஷன் சி 19 - 25 வரை, ஆப்ஷன் டி 12 - 35 வரை. சரியான விடை ஆப்ஷன் பி 12 - 18 வரை. கொஸ்டின் நம்பர் 20, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 2001, ஆப்ஷன் சி 2002, ஆப்ஷன் டி 2003. சரியான விடை ஆப்ஷன் சி 2002.